சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து குடிசைக்கை தொழிலாக போயிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் காலங்காலமாக பல தசாப்தங்களாக அதே லெவலில் நிறைய பிஸ்னஸ்கள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அந்த பிஸ்னஸுடைய ஓனர் இருக்கார் தானே, அவர அந்த சிந்தனை, அவர அனுபவம், அவர படிப்பறிவுக்கு அந்த லெவலுக்குள்ள அந்த கம்பெனியை அவர் வச்சிட்டு இருக்கிறார். அவர் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவரால் முடியாமல் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, அவரில் காசு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு கஸ்டமர் இல்லை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அவரோட ப்ராடக்டை 30 வருஷமாக வச்சு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 30 வருஷம் பழமையான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவர் சேல் பண்ணுறாரு, மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, ப்ரொடக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆனால் ஏன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியலை அப்படின்னு சொன்னால் அவர அறிவுக்குள்ள நெண்டு யோசிக்கிறார். அவர் அறிவை தாண்டி நம்ம இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சின்ன கம்பெனிலேருந்து நடுத்தர கம்பெனி லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணணும், அவரை விட அறிவுள்ள அனுபவம் இல்லை அந்த துறையில் கூடுதலாக படித்த ஒரு மேனேஜரை அல்லது ஒரு பொறுப்பானவரை அவர் ஹையர் பண்ணணும், சம்பளத்துக்கு அமர்த்தி வேலை வாங்கணும். அது அவரால் செய்ய முடியாமல் இருக்குது. சாதாரணமாக பொதுவாக என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தன்னை விட படித்த ஒருத்தன் வந்தால் தனக்கு கட்டுப்பட மாட்டான், தன்னை மிஞ்சி போயிடுவான்னு ஒரு யோசனை இருக்கும். அல்லது இப்படியே கொஞ்சம் படித்தவனை வச்சு தான் இந்த பிஸ்னஸை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு யோசனை வர்றதில்லை. இப்படியான கட்டங்களில் தான் இந்த பிஸ்னஸ் கன்சல்டிங், பிஸ்னஸை பற்றி அட்வைஸ் பண்ணுறவங்களை தேடி போய் இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாவை, என்ன மாதிரியான யோசனைகளை தேவைப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை முதலாவது படிக்கணும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக சின்ன லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போகலாம்.